உங்களுக்கு தானாகவே ஒரு சிந்தனை வந்தாலும் கூட, உங்களுக்கு தானாகவே ஒரு ஐடியா வந்தாலும் கூட, அவர் தான் பண்ண சொல்றாரு, அவரோட அனுகிரகத்துல தான் நடக்குதுன்ற கிரெடிட்ஸை இனிமேல் நன்றி உணர்வோட அவருக்கு வாய் விட்டு சொல்லணும், மனசுக்குள்ள நினைக்கிறது இல்ல. உங்க அப்பா பெருமையை 4 பேர் முன்னாடி சொல்றீங்க, உங்க அப்பனை படைச்சவன் பெருமையை 4 பேர் முன்னாடி சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சோ இதான் பேசிக் ரூல். இறைவன் இதை விரும்புவதில்லை, நீங்க இதை விரும்பணும். ஏன்? நீங்க இதை விரும்புனீங்கன்னா தான் இறைவனுடைய சப்போர்ட் கிடைக்கும். அடுத்து, இறைவனை உங்களுக்குள்ள இயங்க அனுமதிக்க வேண்டும். அது எப்படி இயங்க அனுமதிக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு செய்யறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தா கூட, அவசியமான வேலையா இருந்தா மட்டும்தான் நீங்க செய்யணும். அவசியம் இல்லாத வேலையா இருந்தா விட்டுட்டு வேடிக்கை பார்க்கணும். ஏன்? உண்மையாகவே இதை இறைவன் எனக்கு செய்யணும்ன்ற அனுகிரகம் கொடுத்தாருன்னா அதை செய்யற, இல்லைன்னா செய்யல. அப்ப செய்ய முடியாம ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அது அவசியம் இல்லாத ஒன்று என்று இறைவனே விலக்கி விட்டார். உங்களோட அடுத்த ரூல், தம் ரூல் என்ன அப்படின்னா, அடிக்கடி செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது. வேலையை குறைக்கணும், டோட்டலா குறைக்கணும். இதுக்கு காரணம் இருக்கு, நான் சொல்றேன். ஏன்னு நான் சொல்றேன். அதிகமாக வேலையை செய்யக்கூடாது, சிந்தனை அதிகமாகணும். வித்தியாசமா சிந்திக்கணும். ஒரே விஷயத்த சிந்திச்சுட்டு இருக்க கூடாது, பைத்தியம் முடிச்சிடும். முதல்ல இந்த தம் ரூல்லாம் நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அப்புறம் மேஜிக் எப்படி நடக்குது அப்படின்றத நான் அடுத்தடுத்த வகுப்புகள்ல உங்களுக்கு நான் சொல்றேன். நெக்ஸ்ட் மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளாலேயே முடியாதப்ப இறைவன் மேஜிக் பண்ண வைக்கணும். அவன் தான் ஒரு மிக சிறந்த யோகியாக, சித்தனாக, ஒரு மகானாக இருக்க முடியும். அதாவது நம்மளாலேயே முடியலன்னா கூட, நம்ம தூங்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல கூட நம்மள ஒருத்தன் நினைக்கிறான்னு வச்சுங்க, அவனுக்கு நல்லது நடக்கணும். எப்படி நடக்கும்? ஒருத்தன் அதிகமா தர்மம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நிறைய தேவதைகள் மெட்டீரியல் லைஃபுக்கு உண்டான தேவதைகள் பேசிக்காவே வசியமாயிரும் அவனுக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க. அதிகமாக தர்மம் செய்பவனுக்கு தர்ம தேவதை கடைசியா வசியமாவா. முதல்ல சின்ன சின்ன தேவதைகள்லாம் வசியமாகும். அப்ப என்ன ஆகணும்? அந்த தேவதைகள் உங்களை நினைப்பவர்களுக்கு எல்லாம் உடனே பொருள் செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுத்துரும். உங்களை இதான் குரு அருள்ன்றது. அதுதான் ஏன் அவ்வளவு தர்மம் பண்ணி வச்சிருக்கிற. நல்லா புரிஞ்சுக்க. தர்மம் தான் கீ பாயிண்ட், தர்மம் தான் சீக்ரெட். எந்த அளவுக்கு அதிக தர்மம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களால மேஜிக் பூந்து விளையாட முடியும். மேஜிக் இஸ் த கீ. யுவர் தர்மா இஸ் தி மெயின் கீ. If you really want to do the magics, you should really want to do the dharma. அப்படி இல்லாட்டினா உங்களால நிச்சயமா பெரிய லெவல் மேஜிக்ஸ பண்ண முடியும். நான் ஏன்ப்பா மேஜிக் பண்ணணும்? நீங்க கடவுளா ஆகணும்னு நினைச்சீங்கன்னாவே மேஜிக் பண்ண போறீங்கன்னு தான் அர்த்தம். அவ்வளவுதான் மேட்ரு. இப்ப நீங்க மேஜிக் பண்ணணும்னு நினைக்காதீங்க, கடவுளாகணும்னு நினைக்க. மத்ததெல்லாம் தானா நடக்கும். இறைவன் இதெல்லாம் அனுபவிக்க அற்ப சுகங்களாக இருந்தாலும் கூட இதை எப்படி அடையணும்ன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வேணுமா வேணாமான்ற முடிவுக்கு நம்ம போகணும். புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, நீங்க எந்த அளவுக்கு உங்களை தாழ்த்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிளஸிங்ஸ் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். எத்தனை இடத்துல தாழ்த்திக்கிறீங்களோ அவ்வளவு பிளஸிங்ஸ் கிடைக்கும். இது பெரிய சீக்ரெட்.